Hey guys, welcome back to Team World. Yes, competitive programming. So in the series of tutorial நம்ம எல்லாமே competitive program தான் பார்க்க போறோம். And this video is purely based on Tamil. And if any people who don't know Tamil are watching, just comment in comment box so that I can make a video in English or also I can add a subtitle for a future videos. எஸ் ஸோ இப்போ எல்லாமே காம்படிட்டிவ் ப்ரோக்ராம் பற்றி தான் இந்த சீரிஸ் ஆஃப் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட கேம் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் சேரணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும். இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் இதோட கோல் என்னன்னாலே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக சொல்யூஷன் சால்வ் பண்ணுறோமோ அதான் பார்ப்பாங்க, தவிர உன்னோட சொல்யூஷன் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் இந்த எல்லா ப்ராப்ளம்லேயும் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன், அதுக்கப்புறம் ஆப்டிமல் சொல்யூஷன் அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னையோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டோன்ட் வேஸ்ட் த டைம் அண்ட் மூவ் ஆன் டு தி வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல உள்ள எலமெண்ட்டில் ரைட் சைடு எலமெண்ட்டாக பார்க்கணும். இந்த எலமெண்ட்டோட ரைட் சைடு எலமெண்ட் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அரேல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 4 இருக்குது, ரைட்ஸில் வந்து 3, 5, 1, 7 இருக்குது. இப்போ 4ஓட எந்த பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு வருதோ அந்த நம்பர் வந்து நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும். இப்போ 4க்கு வந்து ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் வந்து 5 இருக்குது. ஸோ 5 இதில் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 3க்கு பாருங்கள், 3க்கு ரைட் சைடில் 5, 1, 7 இருக்குது. ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் வந்து 5 தான். ஸோ நம்ம இதுக்கு வந்து 5 பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 5க்கு பார்ப்போம், 1 வந்து சின்ன நம்பர் விட்டுறணும். அதுக்கப்புறம் 7 இதுதான் ஃபஸ்ட்டு பெரிய நம்பர், அதனால 7 பிரிண்ட் பண்ணணும். இப்போ 1க்கு வந்து ரைட் சைடில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும், அது பெரிய நம்பர் தான் 7 தான். ஸோ அதுக்கு வந்து 7 பிரிண்ட் பண்ணிடணும். இப்போ ரைட் சைடில் எந்த நம்பருமே பெரிய நம்பர் இல்லை, எல்லாமே சின்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிற கேஸில் நம்ம வந்து -1 பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். ஸோ இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னன்னா, முதல்ல வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறணும். ஃபார் லூப் இல்லைக்க இன்னொரு ஃபார் லூப், ஐ மீன் ஃபார் லூப் இன்சைட் அனதர் ஃபார் லூப் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஃபார் லூப் வந்து ஃபஸ்ட் வந்து 0th இன்டெக்ஸில் பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஜே ஃபார் லூப் வந்து ஐயோட +1 இன்டெக்ஸ், அதாவது இப்போ 0th இன்டெக்ஸ் ஐ 0 இருக்கிறதுனால ஜே வந்து 1 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜே இங்கேருந்து n வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகும். அப்படி ட்ராவல்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஐயோட பெரிய நம்பர் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ அப்படி ஜே இங்கே வரும்போது ஐயோட பெரிய நம்பர் 5 அப்படி இருக்குன்ற தெரிஞ்சோடனே நம்ம வந்து அந்த நம்பரை 5 பிரிண்ட் பண்ணிட்டு அந்த ஜே ஃபார்முப்பை பிரேக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஐ வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். அப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஐ வந்து இங்கே வந்துடும், ஜே வந்து இங்கே வந்துடும். ஸோ அதே ப்ராசஸ் ஜே வந்து இங்கேருந்து n வரைக்கும் போயிட்டே இருக்கும். 3ஓட ஏதாச்சும் பெரிய நம்பர் இருக்கா, 5 மொதல் நம்பர்லேயே இருக்குது. ஸோ அந்த 5 இங்கே பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு அகைன் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஜே வந்து அதோட 1+1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அப்படி இப்போ ஐ வந்து 5ல் இருக்குது, ஜே வந்து 1ல் இருக்குது. ஸோ ஜேவோட ஐ பெருசாக இல்லை. ஸோ இப்போ ஜே வந்து இங்கே வந்துடும். இப்போ ஜேவோட ஐ பெருசாக, ஆமாம் பெருசாக, அதனால் இப்போ இந்த 7 வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஐ வந்து நம்ம பழையபடி திரும்பி அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஜே வந்து I+1 இருக்கும். இப்போ 1ஓட 7 பெருசாக, ஆமாம் பெருசாக, அப்போ அந்த 7 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அகைன் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இங்கே ஜே வந்து இல்லவே இல்லை, அதனால நமக்கு வந்து அப்படியே -1 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதை கோடிங் பார்ட் நம்ம போயிடலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட் நான் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் வந்து நான் ஒரு ஃபார் லூப் ஐ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஜேத் ஃபார் லூப் வச்சுருக்கேன். ஸோ ஃபார் ஐ ஃபார் லூப் இன்சைடில் வந்து ஒரு பூலியன் வேரியபிள் ஃபவுண்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜேத் ஃபார் லூப்பில் நான் வந்து செக் பண்ணுறேன், ஐவோட ஜே நம்பர் பெருசாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா ஐவோட வேல்யூவோ ஜேவாக வந்து நான் மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் ஃபவுண்ட் வந்து ட்ரூன்னு போட்டு நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் பண்ணிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு பெரிய நம்பர் கிடச்சிருச்சு, அதனால் நம்ம ஃபியூச்சர் ட்ராவல்ஸில் போகணும்னு நமக்கு அவசியம் இல்லை, அதனால் இதோட நின்றுடும். இன்கேஸ் ரைட் சைடில் எந்த எலமெண்ட்டுமே நம்ம கிடைக்கல, பெரிய நம்பர் கிடைக்கல அப்படின்னா இந்த ஃபவுண்ட் எலமெண்ட் வந்து ஃபால்ஸாகவே இருக்கும். அந்த டயத்தில் நம்ம வந்து கீழே செக் பண்ணுது. இப்போ ஃபவுண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ARI = -1 அப்படிங்கிற போட்டு. ஸோ இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் இருக்கலாம். பட் வென்எவர் இன்டர்வியூவர் வந்து நம்மகிட்ட இப்படி ப்ராப்ளம் கேட்கும்போது ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் தான் ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் தெரிஞ்சால் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் வந்து அவங்ககிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க டெஃபினட்டாக ஓகே இதை வந்து ஸ்பேஸ் கம்மி பண்ணு, டைம் கம்மி பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிகோ ஆஃப் n² அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா என்னடா n² அப்படின்னா என்னடானா, இப்போ சிம்பிளாக சொல்லலாம், ஒரு ஃபார் லூப் இல்லைக்க இன்னொரு ஃபார் லூப் இருக்குது அப்படின்னாலே பிகோ ஆஃப் n² அப்படின்ட்டு தான். ஏன்னா இப்போ இந்த இஃப் கண்டிஷன் வந்து நமக்கு வந்து n² டைம்ஸ் வந்து இந்த இது ரன் ஆகிட்டே இருக்கும்.
என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த அரேயோட சைஸை தான் நான் வந்து என்னன்றேன். ஏன்னா இந்த ஃபார் லூப்பு n டைம்ஸ் ஓடுது, இதுக்குள்ளே இதுவும் n டைம்ஸ் ஓடுது. ஸோ இது எக்ஸாம்பிள் இது 5 இருந்துச்சா இது 5 டைம்ஸ் ஓடும். ஸோ அப்போ 5 5s are 25 டைம்ஸ் வந்து இந்த இஃப் கண்டிஷன் ப்ளே ஆகும். ஸோ சிம்பிளாக உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து big of n ஸ்கொயர் அப்படின்னா ஃபார் லூப்பில் இன்னொரு ஃபார் லூப் இருந்தாலே மேக்ஸிமம் big of n ஸ்கொயர் அப்படிங்கிறது சொல்யூஷன் தான். ஸோ இதோட ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து நான் வந்து big of n டைம் காம்ப்ளெக்சிட்டியில் முடிக்க போகிறேன். ஸோ அந்த டயத்துக்கு வந்து நான் வந்து ஸ்டாக்குங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எப்போலாம் நம்ம வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி குறைக்கிறோமோ அப்போல்லாம் மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து கூடிரும். ஸோ இந்த ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் big of n, டைம் காம்ப்ளெக்சிட்டியும் big of n தான். ஸோ நிறைய பேருக்கு ஸ்டாக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ எப்படின்னா இப்போ ஸ்டாக் உள்ள 6 அதுக்கப்புறம் 5 அப்படிங்கிற எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 5 அகைன் இன்சர்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 2 அப்படிங்கிற இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்டை வெளியே வரும்போது ஃபஸ்ட்டு 2 வந்து வெளியே வரும், அதுக்கப்புறம் 5 வெளியே வரும். இப்போ 6 எடுக்கணும்னா ஒரு 5 எடுத்துகிட்டு எல்லா எலமெண்ட்டையும் எடுத்துகிட்டே நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதோட பிரின்சிபல் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் படி நான் என்ன பண்ண போகிறேன்னா அரே வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் போக போகிறேன். ஸோ அரே வந்து இனிஷியலாக வந்து n-1லேருந்து அரே வந்து பொசிஷன் ஆகிருக்கு. ஸோ I வந்து n-1லேருந்து 0க்கு வந்து நான் ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா கண்டிஷன்லேயும் நல்லா பார்த்துக்கோங்க, கடைசி எலமெண்ட் வந்து எல்லாத்துக்கும் வந்து -1 தான் இருக்கும். அதனால ஃபஸ்ட் வந்து நான் -1 நான் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த I இப்போ கரண்ட்லேயே வந்து 7ல் ப்ளேஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த எலமெண்ட்டை 7 வந்து நான் இதில் வந்து ஸ்டாக்ல வந்து நான் புஷ் பண்ணிட்டு இப்போ I வந்து நான் பின்னாடி வர வைக்கிது. இப்போ I வந்து 1ல் ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ 1ம் ஸ்டாக் உள்ள டாப் எலமெண்ட்டும் பெருசான்னு பார்க்கணும். எஸ், ஸ்டாக்கோட டாப் எலமெண்ட் வந்து பெருசாகுது அப்படின்னா இந்த ஸ்டாக் எலமெண்ட்டை வந்து டாப் வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிட்டு இந்த ஐயை வந்து நம்ம இதில் புஷ் பண்ணிடணும். ஸோ இப்போ 1 புஷ் பண்ணிட்டோம். இப்போ அகைன் வந்து I வந்து பின்னாடி போயிடுது. இப்போ I வந்து 5ல் இருக்குது. இப்போ 5ம் 1ம் பெருசான்னு பார்க்கணும், இல்லை 5 தான் பெருசு. அதனால ஸ்டாக்கோட எலமெண்ட்டை வந்து ஒன்று பாப் பண்ணணும். இப்போது டாப் எலமெண்ட் வந்து 7 தான் இருக்குது. இப்போ 5 7ம் பெருசா, எஸ் ஸ்டாக்கோட எலமெண்ட் தான் பெருசு. அதனால நம்ம இங்கே வந்து 7 பிரிண்ட் பண்ணிட்டு 5 வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து I வந்து நமக்கு வந்து நம்பர் 3க்கு போயிடுது. இப்போ 3யும் 5யும் பார்ப்போம். எஸ் 3யும் ஸ்டாக்கோட டாப்பையும் பார்க்குது. ஸ்டாக்கோட டாப் வந்து 5 தான். ஸோ எஸ் 5 தான் பெருசு. அதனால 5 வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த 3 வந்து அகைன் உள்ளக்க போயிடுது. இப்போ வந்து இந்த I வந்து இப்போ 4க்கு போயிடுது. இப்போ 4ம் ஸ்டாக்கோட டாப் எலமெண்ட் 3யும் பார்க்குது. ஸோ 4 தான் பெருசு. அதனால இந்த 3 வந்து ரிமூவ் பண்ணிடுது. இப்போ 4ம் 5யும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து டாப்போட எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ 5. ஸோ இதுதான் நம்மளோட வந்து ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ இப்போ இதோட கோடிங் பார்ட் நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்டாக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டாக்கில் உள்ள ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுறேன். கடைசி எலமெண்ட்டை நான் புஷ் பண்ணிட்டு கடைசி எலமெண்ட்டை -1 போட்டிருக்கேன். மொதல் சொன்ன மாதிரி இங்கே கடைசி எலமெண்ட்டை புஷ் பண்ணிட்டு இதை வந்து -1 நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார் லூப் வந்து ரிவர்ஸ்லேருந்து போகுது, n-2லேருந்து போகுது. ஏன்னா n-1 ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அதனால் n-2லேருந்து 0 வரைக்கும் இதை வந்து ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் இஃப் கண்டிஷனில் பார்த்துருக்கேன். இப்போ ஸ்டாக் பீக் அப்படின்னா அதோட டாப் எலமெண்ட், அதை தான் பீக் அப்படிங்கிற மெத்தடில் நமக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த பீக் எலமெண்ட்டும் அரே எலமெண்ட்டும் அதோட அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா டெம்பில் வந்து நான் இப்போ கரண்ட்டில் உள்ள ஏஆர்ஐயோட எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணிட்டு ஏஆர்ஐயை வந்து டாப் எலமெண்ட்டை நான் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பழைய ஏஆர்ஐயோட எலமெண்ட்டை வந்து நான் வந்து புஷ் பண்ணிடுறேன். ஸோ அப்படி பீக் எலமெண்ட் வந்து ஸ்மாலாக இருக்குது, அரே எலமெண்ட் தான் பெருசாக இருக்குது அப்படின்னா எல்ஸ் பாட்டுக்கு போயிடும். ஸோ எல்ஸ் பாட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட் வந்து டெம்ப் வந்து -1 நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஒயில் லூப், இதில் வந்து ஸ்டாக் வந்து எம்டி ஆகிற ஃபுல்லாக எம்டி ஆகாமல் இருக்கிற வரைக்கும் இந்த ஒயில் லூப் வந்து ரன் ஆகும். அப்படி ரன் ஆகும்போது ஒவ்வொரு டெம்ப்லேயும் அதோட டாப் எலமெண்ட் எடுத்துக்கிட்டு எந்த எலமெண்ட் இப்போ டாப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கும். அப்படி இல்லைனா கடைசி வந்து இந்த ஒயில் லூப் முடிகிறப்போ அது வந்து பாப் ஆயிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து 5 7 அப்படி பார்க்கும்போது எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அப்படி கிடச்சிருச்சுன்னா அதை வந்து நான் பிரேக்கில் போட்டுருக்கேன். ஏன்னா அந்த நம்பர் வந்து நம்ம இப்போ டெம்பில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ அந்த எலமெண்ட்டை நான் வந்து ஏஆர்ஐயில் ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்டாக்கில் வந்து நான் அந்த எலமெண்ட்டை வந்து நான் புஷ் பண்ணிடுறேன். ஸோ இதை இன்கேஸ் இந்த இதில் எந்த எலமெண்ட்டுமே கிடைக்கலனா டெம்ப் வந்து -1 இருக்கும். அதனால் நான் வந்து ஸ்டாக் அந்த பழைய எலமெண்ட்டை புஷ் பண்ணிட்டு இப்போ நியூ அப்டேட்டட் எலமெண்ட் வந்து நான் வந்து ஏஆர்ஐ =-1 அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இன்கேஸ் ரைட் சைடில் எந்த எலமெண்ட் அப்படி இல்லைனா. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறனால big of n அண்ட் ஆல்சோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, இதுக்கு ஸ்பேஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆல்சோ big of n தான்.
ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். நீங்கள் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு யூடியூப் சஜஷன்லாம் உங்களுக்கு காட்டும், நான் போடுற ஃபீச்சர்ஸ் வீடியோலாம் காட்டும். அண்ட் இந்த கோடிங் உங்களுக்கு வேணும்னா நான் என்னோட GitHub லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். லிங்க் தொட்டோடனே உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் அப்படின்னு போனோடனே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கோடிங்லாம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் உங்கள் ஃபியூச்சர் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து நான் ஃப்யூச்சரில் போடலான்னு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் தேங்க்யூ. பாய்.